Hey hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போறது டூலோ கான்டினென்ட் எபிசோட் 19. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேர டைம் சீரிஸ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன ஆயிருக்கும், டைஷி அவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு தோத்ததுக்கு அப்புறமா டூலோ கான்டினென்ட்ல ஒரு போட்டி நடக்க போகுது அப்படிங்கறத அவன் சொல்லியிருப்பான் இல்லையா. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, பாய் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவன் தவற வந்து உணர்றான். ஏன்னா அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, பலம் இருந்தா மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடிஞ்சிருக்கும்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா ஒரு கரெக்டான பிளான் இருந்தாதான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்து ப்ரூவ் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில நம்ம ஹீரோ 2 சப்போர்ட் சோல் இருக்கிறவங்களை வச்சே தான் ஜெயிச்சிருப்பாரு. அதனாலேயே இவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எங்க பாரு டைமோ, இதை பத்தி நீ வந்து நினைச்சு ஃபீல் பண்ணாத. இது வந்து ஒரு டீம். நீங்க எல்லாருமே ஒரு டீமா இருக்கணும். எப்பவுமே டீமை வழி நடத்துற கேப்டனா நீ தான் இருப்ப. டான்சனோ உங்களோட டீமுக்கு ஒரு கமாண்டரா இருப்பான். இதை கேட்ட உடனே கண்டிப்பா மாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க நம்ம ஓவ கட்டுவாங்க. அவன் வந்து இப்ப சண்டை போட்டு ஒரு பேட்டில்ல ஜெயிச்சிருக்கான். இதை நினைச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரா வருது. இதை பார்த்து நீங்க இதுக்காக இப்ப நீ அழுகிற, என்னாலையும் இந்த பேட்டில்ல சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு நான் இப்ப தெரிஞ்சிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஹே ஜியோ, உன்னோட காலுக்கு ஏதோ ஆகல, அவ்வளவா அடி இல்ல, ஆனா இன்னும் பெயின் இருக்கு. சரி விடு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஜியோவை தோல்ல தூக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த மாதிரி இவங்க ஜாலியா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தா, எப்படி இருக்கீங்க, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இவங்க வந்து கூ ஃபேமிலி சேர்ந்தவங்க, நம்ம மாஸ்டருக்கு தெரிஞ்சவங்க. இப்ப இங்க நம்ம பசங்களை வந்து கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிடறதுக்காக வெளியில போகும்போது உள்ள நம்ம டான்சன் வராரு. இதுக்குன்னா நம்ம ஜியோவுக்கு கால்ல அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு மருந்து எடுத்துட்டு வருவாரு. எங்க டான்சன் திரும்பவும் அவனோட ரூமுக்கு போகும்போது டைமா பாய் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டதா சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா நேத்து ராத்திரி நம்ம பாத்துருப்போமே, கூ ஃபேமிலியை சேர்ந்த மூத்த சீடரான யூதியான் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் இங்க வந்திருக்கான். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இனி அடுத்து வர போற அந்த டூலோ கான்டினென்ட்ல நடக்க போற போட்டிக்காக இவன் தான் டீமுக்கு விளையாடுறதுக்கு நம்ம பசங்களை வந்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கான். சரி, எங்களை யாரு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு வந்து டைமா போய் கேட்கும்போது, இதோ இளவரசி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, என்னால வர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சைஷனோட மரணத்தினால தானே நீ வர பயப்படுற, கவலைப்படாத, நீ மட்டும் வர ஒத்துக்கிட்டா அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீங்க வரணும்னா இந்த டிராகன் ஸ்கூலை விட்டுட்டு எங்களோட ஸ்கூலுக்கு நீங்க வரணும். எங்களால இந்த ஸ்கூலை விட்டுட்டு வர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நீ டைமா பாய் அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது, இல்ல என்னாலேயே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாரு டைமா பாய், நல்லா யோசிச்சு முடிவெடு. ஏன்னா செமி ஃபைனல்ல நீ உன்னோட அண்ணனை எதிர்த்து சண்டை போட வரலாம். சாயு வம்சத்தோட ராஜா உன்னோட அண்ணன் தான். அவனை தோக்கடிக்க நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அந்த வம்சத்தோட ராஜாவா நான் உங்களை மாத்துவோம். அதனால நான் உனக்கு ஒரு நாள் முழுசா டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அப்படி இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டாங்களாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு பிரின்சஸ் தானே, அதனால அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம நீங்க என்ன கேக்குறாங்கன்னா, சரி இந்த டான்சன் ஏன் எப்ப பார்த்தாலும் கோவமே படாம அமைதியாவே இருக்கான், என்னது அவன் கோவப்பட மாட்டானா? முதல் தடவை இந்த ஸ்கூலுக்கு அவன் வரும்போது நம்ம ஊவை மிஸ்டர் ஜாவோ அடிச்சிட்டாரு. அப்ப அவன் பயங்கரமா கோவப்பட்டு மிஸ்டர் ஜாவோவா அந்த இடத்துல பொழந்து கட்டிட்டான். அதுவும் அவர் சாதாரண ஆள் கிடையாது, நம்ம ஹெட் மாஸ்டர் மாதிரி 7 சோல்ரிங் இருக்கிற ஒரு சோல் சைன். அப்பனா டான்சன் வந்து ஒரு மாஸ்டரா? இல்ல டான்சன் ஒன்னும் மாஸ்டர் கிடையாது, அவன் என்னோட அண்ணன் அப்படின்னு அவ சொல்றா. சரி சரி, அவன் உன்னோட அண்ணன் தான். ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம மட்டும் ஜியோவை தெரியாம கூட அடிச்சிட்டோம்னா இந்த டான்சர் நம்மள வெரைட்டி வெரைட்டி அட்டாக் பண்ணுவான். அதனாலேயே இந்த ஸ்கூல்ல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பர்சனா அது இவ தான். சோ இந்த மாதிரி இவளை வந்து இங்க வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கும் போது இங்க நம்ம பசங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, இல்ல அங்க போலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா என்னோட அண்ணன் கூட நேருக்கு நேர் மோதுற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னோட அண்ணன் ட்ராய் வம்சத்தோட ராஜா. அப்பனா நீங்க ட்ராய் வம்சத்தோட இளவரசரா? ஆமா, என்னோட வாழ்நாள் லட்சியமே என் அண்ணனை நான் தோக்கடிச்சு என்னோட ராஜ்யத்துக்கு நான் தான் ரொம்ப பலசாலிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு எப்பவுமே இந்த ராஜாவா மாறணும்னாலாம் எனக்கு ஆசையே கிடையாது. ஆனா நான் இப்ப அந்த போட்டியில கலந்துக்கணும். ஆனா எனக்கு இந்த டிராகன் ஸ்கூலை விட்டுட்டு வெளியில போக எனக்கு விருப்பமே இல்ல. புரியுது, அப்படின்னா ஷோக்கினோ இதுக்குதான் வந்திருக்காங்களோ? ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இப்ப அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க போக விரும்பல. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இங்க இருக்கிறதா எனக்கு தோணுது. அதனால நீங்க எந்த முடிவு
வேணாலும் எடுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே சமயம் இளவரசி கிட்ட யூதியான் என்ன சொல்றான்னா, டான்சன் உன்னை தனியா கூட்டிட்டு போய் என்ன கேட்டான் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவன் என்கிட்ட கான்கோயா அகாடமியோட மாணவன் வியூஷிய தெரியுமான்னு கேட்டான். ஆனா நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு இந்த டிராகன் ஸ்கூல்ல சேர்ந்தவங்கள அந்த அகாடமி இழுக்க பாக்குறாங்க? இது சின்ன ஸ்கூல் தானே. இவங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நம்ம பசங்க 2 பேரும் அங்க வராங்க. டைமபாய் என்ன சொல்றான்னா, நான் உங்க கூட வரேன், ஆனா உண்மையிலேயே என்ன உங்களால ராஜாவா ஆக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏன்னா எங்களோட ராஜ்யத்தை கம்பேர் பண்ணும்போது உங்க ஸ்கூல் ரொம்ப சின்னது. சோ யாரு எனக்கு உதவ போறது? டியூண்டோ ராஜ்யத்தோட இளவரசர் சைங்கிங் உங்களுக்கு உதவி பண்றாரு. அந்த ராஜ்யத்துல தான் எங்களோட கோ ஃபேமிலியோட ஸ்கூலுமே இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இளவரசி திடீர்னு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே அவங்களை கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்தா, இந்த யூஷி நம்ம டான்சன் கிட்ட ஒரு விஷத்தை பாட்டில் அடைச்சு கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த பாய்சன் இப்பதான் இவங்க உடம்புல பரவ ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம டான்சன் இதை பார்த்த உடனே விஷம்னு சொல்லும் போது நம்ம வோ கிட்ட கூட்டிட்டு வந்து அவனோட சோல் பவரை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அவனோட செகண்ட் சோல் ரிங்கான விஷத்தை முறிக்கிற அந்த ஃப்ரூட்டை எடுத்து கொடுக்கறான். அதை வாயில போட்ட உடனே அவங்களுக்கு குணமாய் அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஆனா அடுத்த செகண்டே திரும்பவும் மயங்கி விழுந்துருவாங்க. சரி, நேரத்தை கடக்க வேண்டாம், நான் இளவரசியை கூட்டிட்டு போறேன். நீங்க இன்னும் 10 நாளுக்குள்ள ஷை சிட்டியில இளவரசரை போய் மீட் பண்ணுங்க. என்னது ஷை சிட்டியா? ஆமா, அந்த சமயத்துல தான் நம்ம டான்சனுக்கு இந்த யோஷி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. எங்க பாரு டான்சன், நீ கிராண்ட் மாஸ்டரை மீட் பண்ணணும்னா நீ எங்களோட டீம்ல சேரணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே சிறந்தவனா ப்ரூவ் பண்ணணும். அதனால நீ ஷை சிட்டியை சேர்ந்த ஃபின் பேட்டில் குரூப் கூட நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும். இதை நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும்போது எதுக்காக அந்த சிட்டி அப்படின்னு அவன் கேக்குறான். ஏன்னா அந்த சிட்டியை இப்ப யாருமே ஆட்சி பண்ணல, அது ஒரு சுதந்திரமான நாடு. அதனால நம்ம அங்க மீட் பண்ணோம்னா யாருக்குமே சந்தேகம் வராது. ஏன்னா டைமாவும் இளவரசரும் மீட் பண்ண போறது யாருக்குமே தெரியாது, அது ஒரு சீக்கிரட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது இங்க நம்ம மாஸ்டர்ஸ் பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கு வம்சம் நடத்துற ராயல் அகாடமியில படிக்கிறதுக்கு நம்ம டான்சனுக்கு டைமபாய்க்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட டீம்ல சேர்ந்து மார்ஷல் ஆர்ட் நடத்துற அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். உங்க எல்லாரையுமே அந்த போட்டியை பார்க்க நாங்க கூட்டிட்டு போக போறோம். அதனால எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க மாஸ்டர், நாங்க இந்த ஸ்கூலை விட்டு போக விரும்பல. இங்க பாருங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம ஸ்கூலோட நோக்கமே நல்ல சோல் மாஸ்டரை உருவாக்குறது மட்டும்தான். அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல சோல் மாஸ்டரா உங்களால மாற முடியும். இந்த சமயத்துல தான் லீனா, நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ டைமோவை விட்டுட்டு போறதாவே இல்லையா? ஆமா, எப்படியாவது அவனோட மனசை மாத்தி நான் கூட்டிட்டு போக போறேன். எங்க பாரு, நீ டைமோக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதனால மறுபடியும் இந்த மாதிரி நீ பண்ணினா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட போய், எங்க பாருங்க மாஸ்டர், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த யோஷி சொன்னபடியே சை சிட்டியை சேர்ந்த ஃபின் பேட்டில் டீம் கூட சண்டை போட போறேன். அப்பதான் என்னால என்னோட அப்பாவை பார்க்க முடியும். புரியுது, நான் இதை லேண்டர் கிட்ட சொல்றேன், அவன் உன்னை தடுக்க மாட்டான். ஆனா ஜியோ கிட்ட இதை சொல்லிட்டியா? இன்னும் இல்ல, ஆனா நான் அவளை இதுல இன்வால்வ் பண்ண விரும்பவே இல்ல. இப்ப அதுக்கப்புறமா இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்களை காட்டுவாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்காக இவங்க பயணம் பண்ணி போறாங்க. இவங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போயாகணும். இவங்க கலைப்ப மறக்கறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப ஜாலியா போறாங்க. அந்த மாதிரி போய் சை சிட்டிக்கு வராங்க. அந்த நகரத்தை பார்த்தா ஒரே பாலைவனமா இருக்கு. அந்த இடத்தோட நுழைவாயுல நிறைய பிணங்களை நம்ம பசங்க பாக்குறாங்க. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ இறந்து போன ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து ஒரு பேட்ஜை எடுப்பாங்க. அது ஆக்சுவலி டோக்கன் மாதிரி. அது ஒரு சோல் மாஸ்டரோடது. அதை வச்சு இவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாருமே ஒரு சோல் மாஸ்டர்ஸ். இதை பார்த்த உடனே நம்ம ஹெட் மாஸ்டர் எல்லாரையும் கவனமா இருக்க சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறத நம்ம வோ கண்டுபிடிச்சிருவான். உடனே அவன் ரெக்கவர் ஆகறதுக்காக நம்ம வோட அந்த சாசேஜை டான்சன் தர சொல்லுவான். ஆனா அவன் தர்றதுக்குள்ள அந்த ஆள் இறந்து போயிருவான். அவன் இறந்து போன உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த சோல் ரிங்ஸும் காத்தோட காத்தா அழிஞ்சு போகுது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஊருக்குள்ள போறாங்க. அங்க நிறைய செம்மறி ஆடுகள் எல்லாம் இருக்கு. இது ஒரு பாலைவன மிருகம் அப்படின்னு அவர் சொல்லும் போது மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இது மணல் புயலே வாழ்ற ஒரு மிருகம். இதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அதே சமயம் இது விக்கிறதுக்கான பொருளும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பொருட்காட்சி மாதிரி தான் இங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பசங்க அவங்கவுங்க ரூமுக்கு போகும்போது நம்ம டான்சனையும் டைமபாயும் பாக்குறதுக்கு ஒரு ஒற்றன் வரான். இந்த மாதிரி இளவரசர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரால் இங்க வர முடியல. ஆனா டியண்டோ ராஜ்யத்துக்கு உங்களை வர சொல்லியிருக்காரு. என்னால வர முடியாதுன்னு போய் சொல்லு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத லீனா ஓரமா இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப வெளியில இருக்கிற சத்தத்தை கேட்டு டான்சனும் டைமபாயும் வெளியில பார்த்தா நம்ம ஊருப்பா டான்சன் நம்ம மார்க்கெட் போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டான்சனும் கூட்டிட்டு போறா. இந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு லேடி அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்களும் போய்
பார்த்து எதுக்காக இவங்க அழுகுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த பொண்ணோட கணவர் ஃபின் பேட்டில் டீம் கூட சண்டை போட்டு தோத்து போனனால அவன் இறந்துட்டான். தோத்து போறதுக்காக யாராவது சாவாங்களா என்ன? ஆமா, அந்த டீம் கூட தோத்து போனா அவங்களால தோக்கடிக்கப்பட்ட வீரர்களை அவங்க கொன்றுவாங்க. அப்ப அந்த சமயத்துல ஒரு பெரிய ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஃபின் பேட்டில் டீமை சேர்ந்த ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். உடனே எல்லாருமே அவனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அப்படி அவன் யாருன்னு பார்க்கும்போது அவன் வந்து வாங்ஷன். டான்சன் நீயா அப்படின்னு அவன் கேக்குறான். இப்ப அதே சமயம் இங்க லீனா அந்த ஒற்றனை மைக்கி எதுக்காக அவங்க டைமோ பாய் தேடி வந்திருக்காங்க அப்படிங்கறத அவ கேக்குறா. ஆனா அவனுக்கோ அது என்ன காரணம்னு தெரியல. அவன் இங்க வந்ததே இளவரசர் வரலன்னு சொல்றதுக்கு மட்டும்தான். இதை கேட்டுட்டு லீனா அங்கிருந்து போறா. ஆமா, நீங்க என்ன பண்ற? சைஷன் இறந்ததுக்கு அப்புறமா நான் நிறைய இடத்துக்கு போனேன். ஆனா பணம் இல்லைன்னு என்னை யாருமே எங்கேயுமே சேர்த்துக்கல. அப்பதான் இந்த சிட்டியை பத்தி கேள்விப்பட்டேன். அதனால நான் இங்க வந்தேன். அப்புறம் இங்க பாரு நண்பா, என்ன மன்னிச்சிரு. எதுக்காக? உண்மையிலேயே சைஷனோட சாவுக்கு நீ காரணம் கிடையாது. அவனை கொன்னது நான் தான். ஆனா பழி உன் மேல விழுந்துருச்சு. சரி இங்க பாரு சியோ, நீ போ. நான் இவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். இங்க பாரு டென்சன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க நான் ஒரு டீம்ல இருக்கேன். இந்த டீம்ல சேர்ந்து நான் வின் பண்ணதுனால அவங்க என்னோட ஆன்ம சக்தியை அப்கிரேட் பண்ணி தந்தாங்க. ஆமா டென்சன், இங்க பாரு என்னோட ஆன்ம சக்தியை. ஃபர்ஸ்ட் என்னோட ஆன்ம சக்தி சாதாரண புலி சோல் தான். ஆனா இப்ப என்னோட ரெட் டைகர் சோல் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஃபின் பேட்டில் டீம்ல இருந்தனால தான் என்னோட ஆன்ம சக்தி அப்கிரேட் ஆகி ஒரு மியூட்டன் சோலா மாறிச்சு. என் டீம் கேப்டன் உன்னை பத்தி சொன்னாரு. புரியல? யோஷி அனுப்பிதானே நீங்க வந்த. அவரு வந்து நீ வரப்போறத முன்னாடியே எங்க கேப்டன் கிட்ட சொல்லிட்டாரு. சோ நீ வரப்போறது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி இப்ப ஏன் நான் இங்க வந்தேன்னு தெரியுமா? இதோ இங்க கத்தனால ஒரு பொண்ணு அவளை காலி பண்றதுக்காக தான். என்ன நீ என்ன சொல்ற? ஆமா டென்சன், அவளோட ஹஸ்பண்ட கொன்னனால அவன் நிறைய பிரச்சனை பண்றா. அதனாலதான் கேப்டன் அவளை கொலை பண்ண சொன்னாரு. நீ கூட வரும்போது பாத்திருப்பியே, பாலைவனத்துல சில பேரை உயிரோட கட்டி போட்டு வச்சிருப்பாங்களே. ஆமா, அவங்களை அப்படி பண்ணதே நாங்க தான். இங்க பாரு வாங்சன், நீ இப்ப பண்றத பார்த்தா சைஷன் நியூடான் பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணானோ அந்த மாதிரி தான் இருக்கு. டென்சன் இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு. ஆனா என்னோட விஷயத்துல நீ தலையிடாத. சோ இப்ப நான் இங்க வந்த காரணமே உன்னை வார்ன் பண்றதுதான். நீ இந்த போட்டியில கலந்துக்கணும். ஒருவேளை நீ கலந்துக்கலைனா உன்னையும் உன்னோட டீமையும் கேப்டன் கொன்னுருவாருன்னு சொன்னாரு. அதனால நீ போட்டியில கலந்துக்கணும்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். கவலைப்படாத, நான் போட்டியில கலந்துக்க தான் நான் இங்க வந்தேன். ரொம்ப நல்லது டான்சன், களத்துல சந்திப்போம். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில எல்லாருமே கிளம்பும் போது நம்ம டான்சன் மாஸ்டர் பார்த்து, என்னால இங்க இருந்து வர முடியாது. என் நண்பன் கூட எனக்கு இங்க வேலை இருக்கு. சரி அதனால கவனமா இரு. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஜியோவு சொல்லும் போது, இல்ல ஜியோவு நீ அவங்க கூட போ. முடியவே முடியாது. நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். நான் கூட உன் கூடயே இருக்க டான்சன். அந்த சமயத்துல தான் ஹாங் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்பான், ஏன் மாஸ்டர் டான்சனை இங்கே நம்ம விட்டுட்டு போறோமா என்ன? இங்க பாருடா, எல்லாருமே அவங்க ஸ்டடிஸ் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் பிரிஞ்சு போய் தான் ஆகணும். நம்ம டான்சன் நம்மளை விட்டு இப்பவே போக முடிவு பண்ணிட்டான். ஆனா நீ மட்டும் போகவே கூடாது. ஏன்னா இன்னும் நீ உன்னோட டியூஷன் ஃபீஸா கட்டவே இல்ல. டான்சன் உனக்கு எங்களோட உதவி வேணுமா? இல்ல நான் இதை பாத்துக்கிறேன். நாம இங்கேயே பெரிய போறோம். வாய்ப்பு கிடைச்சா நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். எங்க பாரு டான்சன், நீ எப்பவுமே டெவில் ஸ்கூலோட மாணவன் தான். எங்களோட உதவி வேணும்னா கண்டிப்பா நீ எங்களை வந்து பாரு. இங்க பாரு பத்திரமாரு, நாங்க கிளம்புறோம். எங்க நம்ம நீங்க வேற பயங்கரமா அழுகுறாங்க. இப்பதானே நம்ம க்ளோஸ் ஆனா அதுக்குள்ள பிரியணுமா? இங்க பாரு வோ, உனக்கு உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா எங்களை கூப்பிடு. இப்ப எதுக்காக நீங்க எல்லாருமே அழுகுறீங்க? எல்லாருமே ஒரு நாள் பிரியதானே போறோம். முடிஞ்சா அவங்கள சந்தோஷமா வழி அனுப்புங்க. உடனே எல்லாருமே போகும்போது நம்ம ஜியோவோ அதை பார்த்து அழுகிறா. இதுக்காக தான் நான் போக சொன்னேன். பாத்தியா நீ எப்படி அழுகுற? அவங்க போறது என்னமோ எனக்கு கஷ்டம் தான். ஆனா என்னால உன்னை விட்டு போக முடியாது. சரி நம்ம ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு நம்ம டான்சன் சொல்லும்போது நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நம்ம எப்படியோ டான்சனை திரும்பி பார்ப்போம். அதனால சந்தோஷமா வாங்க. இந்த மாதிரி அவங்க போகும்போது அந்த பாலைவன நகரத்துல மணல் புயல் வர்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன சத்தம் அது? அட கடவுளே, அது ஒரு மணல் புயல். எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கும் போது இந்த எபிசோட் இங்கே முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேர டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.